இந்த ரூம்ல இருந்து என்ன நாத்தம் வருது? ஒரு மாதிரி டாய்லெட் ஸ்மெல் வருதே. சை, கிழவி Dress மேல என்ன நாத்தம் அடிக்கி? கிழவி டாய்லெட் போயிட்டு கழுவாம வந்துட்டாளா? எப்பா, பாத்ரூம்ல என்ன நாத்தம் அடிக்குது? ஒழுங்கா தண்ணி கூட ஊத்தாம வந்துட்டா போலயே. இருக்கு இந்த கிழவிக்கு. அத்தை, அத்தை. என்னம்மா? பாத்ரூமுக்கு போனீங்களே, ஒழுங்கா தண்ணி ஊத்த தெரியாது, நாத்தம் அடிக்குது, உள்ள போக முடியல. தண்ணியெல்லாம் நல்லா 2-3 தடவை ஊத்திட்டு தானே வந்தேன். வயசாகுதுல, சாப்பாட்டை கொஞ்சம் கம்மியா சாப்பிட வேண்டியதானே? ஒரு நாளைக்கு 5-6 தடவை பாத்ரூமுக்கு போய் ஏன் உயிரை வாங்க வேண்டியது? ஏன் இளவரசி இப்படி எல்லாம் கோவப்படுற? நானே வயிறு ரொம்ப வலி வலிச்சிட்டு இருக்குன்னு இருந்துட்டு இருக்கேன். நேத்து ராத்திரியில இருந்து ஒரு 5-6 தடவை பாத்ரூமுக்கு போயிட்டேன். ரொம்ப தளர்ச்சியா இருக்குமா, முடியலம்மா. அதான் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி கொடுத்தல, போட்டிங்களா இல்லையா? மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்தேனம்மா, கேட்கவே இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வருவானா, அதுக்கு கூட்டிட்டு போக மாட்டுக்க. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு சும்மா போக முடியுமா? 1000-2000 ரூபாய் கையில இருக்கணும், செலவாகும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதுக்கே செலவாயிடும் போலயே. இளவரசி, தனியார் ஆஸ்பத்திரியில பார்த்தா செலவாகும் தானம்மா சொல்றா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு ஓடி வந்துருமாம்மா. இங்க இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல 3/4 மணி நேரம் ஆகும். நீங்க பஸ்லயே வர மாட்டீங்க. உட்கார என்னால முடியல, எனக்கு தனி ஆட்டோவை புடியுவீங்க, அதுக்கு தனியா செலவாகும். உன்னால முடியலன்னா விட்டுருமா இளவரசி. கொஞ்சம் எலுமிச்சை பழத்துல கொஞ்சோல உப்பு போட்டு கலந்து தாமா. தரேன். முதல்ல இந்த புடவை போய் மாத்திட்டு வாங்கத்த. ரொம்ப கப்பு தாங்க முடியல, ஏதாச்சும் ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாம்மா? எனக்கு ஒண்ணு சரியா தெரியலையம்மா. சை, வீணா போனவன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல இந்த சிவா. போகும்போது இந்த கிழவியை கூட்டிட்டு போய் தொலைய வேண்டியதானே, கூடவே இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கு. இளவரசி, என்னத்த இப்படியே நம்ம பையன் வர வரைக்கும் நல்லா படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நினைக்கிறீங்களா? நான் மட்டும் ஹோட்டல்ல போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரணும், அதுல வர காசை உங்களுக்கு செலவு பண்ணணுமா? இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு உடம்பு சரியான உடனே ஒரு 4 வீட்ல போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வாங்க. அதுல வர சம்பளத்துல உங்க ஹாஸ்பிடல் செலவு, 3 வேளைக்கு நல்லா கொட்டிக்கிற செலவு எல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, சரியா? என்ன இளவரசி, நானே மனசு நொந்து இருக்கிற நேரம் நீ வேற என்ன என் மனசை ஏமா இப்படி நோகடிக்கிற? நானே என் உடம்புல 1008 நோயை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலையை கூட என்னால செய்ய முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேம்மா. ஏமா இப்படி எல்லாம் அங்க போய் பாத்திரம் தேய்ங்க அப்படி இப்படின்னு சொல்லி மனசை நோகடிக்காத. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இளவரசி. ஓ, 3 நேரமும் நல்லா கொட்டிக்கலாம் தெரியுது, அப்ப மட்டும் நோய் இல்ல, வேலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே எங்க இருந்தோ நோய் வந்துருச்சோ? என் மோவே மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? தலைவலின்னு சொன்னா கூட போதுமே, இம்மா வாமா ஆஸ்பத்திரிக்கு போவனு துடியா துடிப்பானே. ஆமா, அவன் தான் பிளான் பண்ணி எவ கூட ஓடி போயிட்டானே. இப்படி உங்களை ஏன் தலையில கட்டிட்டு? என்னடி, உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் இவனை நீ அசிங்கமா இப்படி பேசுற? ஆமா, அந்த பூமாரி இருக்கும்போது தான் என்ன கல்யாணம் முடிச்சாரு, இப்ப நான் இருக்கும்போது எவளை பார்த்து கல்யாணம் முடிச்சாரு யாருக்கு தெரியும்? நான் திரும்பவும் சொல்றேன், நான் சம்பாதிக்கிற காசுல இருந்து உங்களுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு அடுத்த வீட்ல போய் வேலை செய்ய முடியலனா உங்களுக்கு தான் உங்க மூத்த மகன் கார்த்திக் இருக்கான்ல, அவன் கிட்ட காசு கேளுங்க செலவுக்காக, புரியுதா? உங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எந்த தலையெழுத்தும் இல்ல, சரியா? கட்ட புருஷன், அதான் உங்க பையனே விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க யார் எனக்கு? நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்? அடி பாவி, சிவா இருக்கும்போது மட்டும் எங்க அக்காவை கவனிக்கிற மாதிரி நீ இவ்வளவு நாளும் நடிச்சிருக்க, அப்படிதானே? இப்ப சிவா இல்லன்றதுனால தானே உன்னோட சுயரூபமே தெரியுது. நிலா வாமா. என்னக்கா, உன் தங்கச்சி பக்கத்துல தானக்கா இருக்கிறேன். ஒரு வார்த்தை உடம்பு சரியில்லை நிலானா நான் ஓடி வந்து உன்னை பார்த்திருப்பேனாக்கா. ஏக்கா இப்படி நீ அனாதையா கடந்து கஷ்டப்படுற? போனு கூட என்னால பண்ண முடியாதுமா, ரீசார்ஜ் முடிஞ்சே 10 நாள் ஆகுது. நானும் இளவரசி கிட்ட சொல்லிதான் பார்த்தேன். ஆமா, நீங்க என்ன பெரிய வியாபாரமா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரீசார்ஜ் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாமா. அதனாலதான் நான் யார்கிட்டயும் பேச முடியாம கிடக்கேன். ஏன்டி இளவரசி இப்படி இருக்க? ஒரு 200 ரூபாய்க்கு கூட உன்னால ரீசார்ஜ் பண்ண முடியாதா? ஏன் உன் மனசு இப்படி கல்லா போச்சு? இப்பவும் நான் அதேதான் கேக்குறேன். உங்க அக்கா என்ன பிசினஸ் விமனா? எப்ப பார்த்தாலும் கால் வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றதுக்கு, குறை பேசுறதுக்கு தானே உங்களுக்கு போன் போடுவாங்க. அதுவும் என்ன பத்தி தான் முக்காவாசி இருக்கும். இதுக்கு எதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி விடணும்? ஏடி, உனக்கு தான் ரீசார்ஜ் பண்ண முடியலனா என்கிட்டனாலும் ஒரு வார்த்தை சொல்லி விட்டுக்கலாமடி. ஏன் உங்க அக்கா தான் 10 நாளா போன் போடலையே, சரி என்ன ஏதுன்னு நேர்ல வந்து விசாரிக்க வேண்டியதானே? ரொம்ப அக்கறை உள்ள ஆளு. அடச்சி, ஒன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவள நானும் உலகத்துல பார்க்கவே இல்லப்பா. இந்த இளவரசிய தூக்கி வச்சியக்கா, அவ உன்னை ஒரேடியா தூக்கி போட்டு மிதிச்சிட்டாளக்கா. வேற ஒண்ணு இல்ல நிலா, நேத்துல இருந்துதான் கொஞ்சம் வயித்தோட்டமா இருக்கு. துணில
இறுதி இருக்கா? அப்படி இருந்து கூட அந்த சின்ன பிள்ளை கிட்ட உனக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்து விடுவாளாக்கா? அந்த பிள்ளைய நீ கொஞ்சம் நினைச்சு பாருக்கா. ஏக்கா பாசமா இருக்கிற பிள்ளை பூமாரி மேல இவ்வளவு வெறுப்பா காட்டுறா? ஆனா இந்த நடிக்கிற இளவரசி மேலதானக்கா நீ அவ்வளவு பாசம் வச்சிருந்த. புரியுது நீலா, நல்லாவே புரியுது. இவ இப்படி இருப்பான்னு நானும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. ஏக்கா நான் ஒன்னு சொல்றேன்க்கா, நடிப்பு என்னைக்குமே நிலைக்காதுக்கா. அவ உன் முகம் இருந்ததுனால சும்மா உன்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கா. நீ ஒரு லூசு தானே, அவ நம்ம மேல பாசம் வைக்கிறான்னு நீனே நம்பிட்டா. நீலா, ஒரு காலத்துல இந்த இளவரசி அத்தை அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடுவா. இப்ப பாரு என்னைய கிளவி அவ இவன்னு பேசி என் மனசையே நோகடிக்கிறாடி. அக்கா இப்ப புரியுதா? நீ மட்டும் கொஞ்சம் காசு வச்சிருந்தேன்னு வையன், நீ சொன்ன மாதிரி எத்தேன்னு ஒன்னையே சுத்தி சுத்தி வருவா. இப்ப உன் கையில 5 பைசா இல்லனோனே உன்னை இப்படி தூக்கி எறிகிறா. அது உண்மைதான் நீலா. இந்த இளவரசியெல்லாம் நீ எப்பவுமே நம்பாதக்கா. பூமாரிய பத்தி உன் மனசுல விஷத்தை தெளிச்சதே இவாதானக்கா. அவ அப்படி பண்றாதே இப்படி பண்றாதே, இல்லாததே பொல்லாததே உன்ட போட்டு போட்டு கொடுத்து உன் மனசையே கல்லாக்கி வச்சுட்டாளக்காவா. கடவுளே, ஏன் எனக்கு இந்த சோதனை? என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது கடவுளே. நான் ஒரு அனாதை ஆயிட்டேனே, எனக்கு நீ யாருமே இல்லையே. ஏக்கா நீ அழாதக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவேக்கா. வேண்டாம் நீலா, நாங்க வந்தேனா உனக்கும் உன் மருமகளுக்கும் பிரச்சனை வரும். எதுக்கு? என்னால யாருமே துன்பப்பட வேண்டாம். நான் இங்கே இருந்துட்டு போறேன். ஏக்கா நீ என் வீட்டுக்கு வர மாட்டுக்கா? அப்புறம் எதுக்குக்கா நீ இங்க இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும்? வாக்கா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீலா, எங்க நீலா? உன் மருமவா பூமாரி வீட்டுக்குக்கா. பூமாரி, யார் இந்த பொண்ணு? நம்ம ஆபீஸ்க்கு புதுசா இருக்கு. புதுசா ஜாயின் பண்ணிருக்கா மது. இவ பேரு சந்தியா. ஓ அப்படியா? பூமாரி மேடம், இவங்க யாரு? சந்தியா, இவங்க நம்ம ஆபீஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, தெரியுமா? அப்படியா? தெரியாதே. தெரிஞ்சுக்கோங்க சந்தியா, அவங்களுக்கு இஷ்டம்னா வேலை செய்ய வருவாங்க, இஷ்டம் இல்லனா வேலையை விட்டே போவாங்க, மறுபடியும் வேணும்னா வேலைக்கு வருவாங்க. இது அவங்க அம்மா வீடு மாதிரி. விஜய் போதும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சரியா? உன்கிட்ட கேட்டாங்களா என்ன பத்தி? ஏன் கோபப்படுற மது? நான் உண்மையை தானே சொல்றேன். பூமாரிக்கு நல்ல மனசு இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அவளை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கல்ல. விஜய், நீங்க போய் உங்க வர்க்க பாருங்க. இரு பூமாரி, சில பேருக்கு அவங்க பண்ண தப்ப குத்தி காட்டினாதான் அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு புரியும். எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளவு கேஷுவலா வந்து பேசுறா பாரு. இந்த பாரு விஜய், எனக்கும் பூமாரிக்கும் என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியாது. நான் அவகிட்ட நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டேன். அவளும் என்ன மன்னிச்சுட்டா. நீ பழச கலராத. ஓ, அப்போ எவ்வளவு தப்பு பண்ணாலும் சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், அப்படிதானே? அப்பதான் உன்ன மாதிரி எல்லாருமே தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டாலே போதுமே. பாரு பூமாரி, இப்படிலாம் பேசி மனச நோகடிக்கிறான்னு. விடு விஜய், அவளோட சூழ்நிலை அப்படி. அதான் அந்த மாதிரி நடக்க வேண்டியதாயிடுச்சு. பழச போட்டு பேசாத. பூமாரி, இவ்ளோ நல்லவளா இருக்கறனாலதான் எல்லாரும் உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போறாங்க. என்னமோ போ, நீ எப்பதான் திருந்த போறியோ. சரி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். சரி விஜய். சந்தியா, கேட்கணும்னு இருந்தேன். நீ இவ்வளவு சோகமா இருக்க? எப்பவும் ஜாலியா பேசுவியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் நல்லாதான் இருக்கேன். பொய் சொல்லாத சந்தியா, உன் கண்ணே காட்டி கொடுக்குது. ஏன் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல மேடம், மனசுதான் சரியில்லை. ஏன் சந்தியா, என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மேடம், எனக்கு இதை யார்கிட்ட சொல்லணும்னே தெரியல. உன் அக்கா மாதிரி நீ நினைச்சுக்கோ சந்தியா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. வேற ஒண்ணும் இல்லக்கா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அந்த டைம்ல அவ வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு இப்ப வேற இடத்துல பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆக போகுது. அத நினைச்சு அந்த பொண்ணு இப்ப அழுவுறாக்கா. அந்த பொண்ணு இருக்கிற வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கிறத அவளால ஏத்துக்க முடியலையா. சொல்ல போனா அந்த பையனை இப்ப லவ் பண்றாக்கா. சந்தியா, உன் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்றாளே, அந்த பையன் நல்ல வசதியா? ஆமாக்கா, நல்ல வசதி. இப்ப புரியுது சந்தியா, உன் ஃப்ரெண்டு பணத்துக்காக தான் அவனை திரும்ப லவ் பண்றேன்னு சொல்றா. அப்போ ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பையனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பையனை பத்தி தெரிஞ்சதுனால இப்ப விட்டு கொடுக்க முடியலன்னு காதை விட்டுட்டு இருக்கா. அவ காசுக்காக தான் இப்ப அவளை லவ் பண்றா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அக்கா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ ஒண்ணும் பணத்துக்காக லவ் பண்ணல. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சந்தியா, ஒண்ணு சொன்ன மாதிரி நீ இவ்ளோ கோவப்படுற? அது வந்துக்கா, என் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. அவ பணத்துக்காக ஆசைப்படுறவெல்லாம் கிடையாது. அவளை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி தப்பா பேச மாட்டீங்க. நீதாமா அப்படி நினைச்சுக்கணும். எல்லாம்
அதான் சந்தியா சொல்றால அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டானே. சரி சந்தியா, உன் ஃப்ரெண்ட் என்னதான் முடிவெடுத்திருக்கா? அவ லவ் பண்றத சொல்ல ரொம்ப பயப்படுறாக்கா. ஏன்னா அந்த பையன் வீட்ல வேற இவ பழகிட்டா. இப்ப இவ சொல்லிட்டானா அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமோண்டாக்க பயந்துட்டே இருக்கா. ஏன்னா அவங்க வீட்ல நிச்சயதார்த்த ஏற்பாடு வேற போயிட்டு இருக்கு. சந்தியா, நான் உன்னை சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உன் ஃப்ரெண்ட அந்த பையனோட வாழ்க்கையில இருந்து விலகிட்டு போக சொல்லு. அந்த பையனுக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கை வந்திருக்கு, சந்தோஷமா வாழட்டும். இவ தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம. என்னக்கா விலகிட்டு போக சொல்றீங்க? ஆமா சந்தியா, உன் ஃப்ரெண்ட் இனிமே அந்த பையன் கிட்ட பேச கூட சொல்லாத. உன் ஃப்ரெண்டால அந்த நிச்சயதார்த்தம் நின்னுச்சுனா அந்த பொண்ணு வீட்டு சைடுல எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அந்த பொண்ணு பாவம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. இவன் கூட சேர்ந்து வாழ போறோன்னு அவளும் 1000 கற்பனை பண்ணி வச்சிருப்பாளே. உன் ஃப்ரெண்ட் இனிமே தலையிடாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. விடு பூமாரி, ஏதோ சந்தியா லவ் பண்ற மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அவ ஃப்ரெண்டு தானே, எப்படியோ போயிட்டு போறா. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி போனா அவங்களுக்கு என்ன? நமக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கு, நம்ம வேலையை பாப்போம். சரிடி சந்தியா, நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. வேலை முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு போவல, உன் ஃப்ரெண்டு கிட்ட இத பத்தி பேசு, சரியா? சரிக்கா, சரி. போன வீடியோல யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ராம் பிரியா சரநாயகி, கௌரி லக்ஷ்மி, சுப்ரமணி, யோகேஸ்வரி, சந்திர விஜேந்திரன், ரதி கார்த்திகா, அபிஷா, ஜோதிகா, தமிழ் செல்வி, திவ்யன்ஷா, சேகர், அபிராமி, ஆயிஷா ஃபர்ஃபின், மோஷிதா, பிரேம் அர்ச்சனா, நசீஹா, ஜெனிகா, பிரேமலதா, தஸ்னிம், லக்ஷ்மி, அஸ்விதா வாணி, செல்வி, அனுஷ்கா சரண்யா, ரேவதி திரு, கே சாய் சஞ்சனா, கே சாய் ஹரித்தியா, வளர்மதி, நித்யா, தங்கராஜ் சங்கீதா, ராகவி, மோனிகா, ஷர்மிளா சஹானா, ரோசியா சிராஜ், மஹதி, ஷஹானா சஞ்சனா, ராம் விஜி, மணி பழனி, சக்தி, பிரேம் தேவர், உமாராணி, கயல் கோகிலா, லக்ஷ்மி, பிரியா பொன்பாண்டி, ஏசி சுதா, ஷபானா, மீரா, சௌமியா, புனிதா அம்மு, பரமேஸ்வரி பாப்பா, பிரியா பாப்பா, அனன்யா, சரண், ரேவதி பிரபு, ஷாக்கின் பானுவி, ஈஸ்வரமூர்த்தி சுப்பிரமணியன், சாந்தி திருவேங்கடம், ரேச்சல் ஷாரன், சோனியா சோனி, திருப்பதி, அருணா முத்துராஜ், மயில் ரேவா, ஜெயபாலன், கனகா. உங்க எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?